பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பாருங்கள், கர்த்தரை ஆராதிப்போம். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் வாஞ்சிக்கிறேன். காலவெளியில் அந்த மனவாளனை தேடுவோம். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் எல்லாம் துள்ளுதையா, நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் எல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இதயமெல்லாம் அவரை ஏங்கட்டும். Thank you Lord. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, நான் உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, இயேசுவே உம் நாமம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இயேசுவே, நான் உம்மையே தேடுகிறேன், நான் உம்மையே வாஞ்சிக்கிறேன், நான் உம்மையே நேசிக்கிறேன். எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த காலங்களில் பொது பிள்ளைகளாகிய நாங்கள், மனவாட்டியாகிய நாங்கள், மனவாளனாகி உம்மை பார்க்க வந்திருக்கிறோம். எங்கள் ஏக்கமெல்லாம் உங்கள் சித்தம் செய்யணும். ஏக்கமெல்லாம் வாஞ்சிக்குதுப்பா. நான் உண்மையிலே வளரணும், நான் உண்மையிலே கனி கொடுக்கணும். பண்ணிக்கும் போது பிள்ளைகளாகி எங்களை தைரியப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, உறுதிப்படுத்தி எங்களை நிறுத்துங்க. தெய்வமே, எங்களுக்கு நீர் வேண்டும். இந்த வாரத்தின் 2வது நாள் எங்களுடைய வேலையை செய்ய நாங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் கிருபை, உங்கள் அனுக்கிரகம் எவ்வளோ அவசியம். தாங்கப்பா, உங்கள் வார்த்தையில் எங்களை தைரியப்படுத்துங்க, உறுதி
உறுதிப்படுத்துங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அவிதமாய் உறுதிப்படுத்துவார். நீதிமொழிகள் 29ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனம். ரொம்ப அற்புதமா சாலமோன் ஞானி சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவனோ, நல்லா கவனிங்க, அப்ப கர்த்தரை நம்பாதவன் ஒரு சிலர் இருக்கான். அதனாலதான் இங்க கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமே. இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு அநேகர் வாஞ்சிக்கிறது என்னன்னா, அந்த அடைக்கலம் வேணும், அந்த உயர்வு வேணும், அந்த வாழ்வு வேணும், வெற்றி வேணும். தப்பே இல்லை. ஏன்னா இது ஏதோ ஒரு அரசனோ அல்லது ஏதோ ஒரு பெரிய மனுஷன் ஒரு அற்புதமான யோசனையை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்ததில்லை. இந்த அடைக்கலம், இந்த உயர்வு இல்லையா, இதெல்லாம் கர்த்தருடைய யோசனை, இதெல்லாம் கர்த்தருடைய திட்டம், இது கர்த்தர் விரும்பின காரியம். ஆனால் கர்த்தர் அதை மனுஷனுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் மனுஷன் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். பாருங்க, கர்த்தரை நம்பலை. இன்னைக்கு அநேகர் பல விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கான். அவனுடைய உழைப்பு, திறமை, அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு நேரம் சரியில்லைன்றான். அப்பனா என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறான். ஏதோ இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு முன்னேறலாம், மிச்ச மீதி எடுத்து முன்னேறலாம், மிச்ச மீதி எடுத்து சாதிக்கிறேன்னு பார்க்குறான். முடியாது. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் கர்த்தரை நம்பி ஜீவிக்கணும். ஒரு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு அற்புதமான சம்பவம். உசியா ராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உசியா ராஜா 16ஆம் வயதிலேயே அவர் ஆட்சி செய்ய ராஜாவாக அவர் வராரு. 52 வருஷம் அவர் ஆட்சி செய்கிறார். நல்லா தான் இருந்தது. ஆனால் திடீர்னு பாருங்க, இந்த மனுஷனுக்கு ஒரு பெருமை. நான் இவ்வளோ வருஷம் ஆட்சி செய்கிறேன், எனக்கு இல்லாத திறமையா, அது இல்லையா, இது இல்லையா, எல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆசாரியன் செய்ய வேண்டிய பணியை இவரு போய் செய்கிறார். தூபம் காமிக்கிறார். நான் செய்யறதுக்கு ஐ ஹவ் ரைட்ஸ். துணிகிறார். இந்த துணிவு நல்ல கவனிங்க, இதுல மேலோங்கி இருக்கிறது நானும் அந்த வேலை செய்வேன், அதனால கர்த்தர் அடிச்சிட்டாரு இல்லை, அது கிடையாது. இதுல மேலோங்கி இருக்கிறது என்னன்னா பெருமை. நான் தான் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறேன், என் கர்த்தருக்கு நான் காமிச்சிடக்கூடாதா? அதாவது இன்னைக்கு உள்ள டேர்ம்ஸ் பிரகாரம் இந்த புரோட்டோகால்னு வாங்க இல்லையா, அரசாங்கத்திலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இந்த புரோட்டோகால் பிரகாரம் ஒரு முதல் குடிமகன், இப்போ நம்ம தேசத்தில் முதல் குடிமகன் யாருன்னா ஜனாதிபதி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன். அதுக்கு கீழே தான் அடுத்தடுத்தது வரும். அப்போ நான் நினைக்கிறேன், இவன் அந்த ஒரு எண்ணத்தில், ஏன் நான் தான் இப்போ இந்த நாட்டுக்கே ராஜா, நான் போய் ஏன் ஆலயத்தில் தூபம் காமிக்கக்கூடாது இல்லையா? ஆனால் என்ன தெரியுமா நடந்தது? இந்த பெருமனால கர்த்தர் அவனை அடித்தார். குஷ்டரோகம் அவனுக்கு வந்தது. நல்ல கவனிங்க, இந்த பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு. நீ தாழ்மைப்படாம, கீழ்ப்படியாம, நீ பெருமைப்பட்டு இல்லை, எனக்கு நானும் செஞ்சு காமிக்கிறேன், நானும் நின்று காமிக்கிறேன், நான் இப்படிதான். இது எதை காமிக்குது? பெருமை. அன்னைக்கு அந்த அரசனுக்கு அந்த பெருமை நிமித்தம் அவன் சம்பாதித்தது இந்த குஷ்டரோகம். கடைசியில் பாருங்க, ஊரை விட்டே தள்ளி வச்சிட்டாங்க. அங்கே இருந்துதான் இறந்து போனான். எவ்வளோ ஒரு பரிதாபம் பாருங்க. இவனுடைய மனைவி குயின் ஜெர்ஷா, அற்புதமான ஒரு மகள். இவ யாருடைய மகள்னா ஜோராக் என்ற ஒரு ஆசாரிய பணியை செய்கிற அந்த மனுஷனுடைய மகள். இவனுடைய தகப்பனுடைய பரம்பரையை பார்த்தீங்கன்னா ஆசாரிய பணி செய்கிறவங்க. சில இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் சில வேத வார்த்தையின் உண்மையின் பிரகாரம் இவர் பிரதான ஆசாரியராகவும் இருந்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரமும் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வம்சம் இப்போ ஒரு அரச குடும்பத்தில் வந்த ஒரு வம்சன்ற ரெண்டு பெருமைக்குரிய ஒரு காரியத்தை இந்த ராணி ஜெர்ஷா பெறுகிறார். ஆனால் ராணி ஜெர்ஷா பாருங்க, அந்த வேதத்தின் வார்த்தைகளை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயந்துருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு பயந்த ராணி. எதை நிமித்தம் தெரிய வருதுன்னா, அவனுடைய மகனை
ஜோத்தம் என்ற தன்னுடைய மகனை அப்படியாக வளர்க்கிறான். அதுதான் ஒரு பெரிய ஆதாரம். ஒருவேளை வேதத்தில் நமக்கு ஆதாரம் இல்லை, குயின் ஜெருசா தன்னுடைய கணவன் உசியாவை இந்த வேலை செய்யாதீங்கன்னு தடுத்தாங்களா இல்லையான்னு அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் நம்ம யூகிக்க முடியும், கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இல்லை, நீ யார் சொல்கிறது, நான் இந்த நாட்டினுடைய முதல் பிரஜை, எனக்கு இல்லாத உரிமையா என்று சொல்லியிருந்திருக்கக்கூடும். ஏன்னு சொன்னால் இவர்களுக்கு கடவுள் பயம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கடவுள் பயத்தில் வளர்த்தனால தான் அவங்க மகன் ஜௌத்தம் 25வது வயதிலே அவன் அரசராக மாறுறான். 16 வருஷம் அவன் அரசாட்சி செய்கிறான். கர்த்தர் விரும்பத்தக்க செய்கிறான் என்பதை பார்க்க முடியுது. அப்போ கவனிங்க, இன்னைக்கு ஏன் இந்த உதாரணம் வேதத்திலிருந்து எடுத்தேன்? குயின் ஜெருசாவையும் எடுங்க, அவன் மகன் ஜௌத்தம் அவன் ராஜாவாக மாறுறான். அப்போ கவனிங்க, இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசம் தன்னுடைய கணவன் உசியாவுக்கிட்ட இருந்த வித்தியாசம் 2 வேறுபடுது. இவர்கள் கர்த்தரை நம்புறாங்க, அந்த உசியா ராஜா கர்த்தரை நம்பல. தன்னுடைய பலன், தன்னுடைய பராக்கிரமம், தனக்கு இருக்கிற பதவி, தனக்கு இருக்கிற அந்தஸ்து, தனக்கு இருக்கிற உரிமை எடுக்கிறான். இது கர்த்தரை நம்பாததை காமிக்குது. பெருமை வர்ற இடத்துல நீ கர்த்தரை நம்ப முடியாது, அதுதான் உண்மை. அதுக்குதான் கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறான். நல்ல கவனிங்க, கர்த்தரை எதிர்த்து நின்னா என்ன நடக்கும்? இங்க உசியா ராஜாக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறாரு. ஏன்னா பெருமை உன்னை தள்ளிடும், உன்னை உடைச்சிரும். இந்த காலை வேளையில பிரியமான மக்களே, அந்த ராணி ஜெருசாவை போல அந்த ஜௌத்தன் அந்த அரசனை போல கர்த்தரை நம்புவோமா? காரியங்கள் வாய்க்கப்படுவார், ஜெயமெடுக்க செய்வார், நன்மையும் கிரியும் நம்மளை தொடரும். அங்கே அந்த வசனம் எப்படி வருது? உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீங்களும் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்போம். எப்போ தெரியுமா? அவரை நம்புங்க. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நம்புறதே பொழப்பா இருக்கணும். நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். God bless you. Bye bye.